ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரண் அகாடமி. வெரி குட் ஈவினிங் டு ஆல். இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜூலை 1லேருந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 10th சோசியல் புக்கில் இருக்கக்கூடிய அந்த 23 சிலபஸில் கவர் ஆகக்கூடிய லெசனுக்கு உண்டான லைவ் கிளாஸும் லைவ் டெஸ்ட்டும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணதாக சொல்லியிருந்தோம். ஓகேவா? ஸோ அதை பற்றின ஒரு 3 முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் சொல்ல போகிறேன். ஸோ நம்ம லைவ் கிளாஸையும் லைவ் டெஸ்ட்டையும் வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் இந்த வீடியோ பதிவு முழுசாக பாருங்கள். சரிங்களா? ஓகே. ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி வந்து இன்றைக்கி காலையிலே ஒரு வீடியோ பதிவு போட்டிருந்தோம். அதிலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன சப்ஜெக்ட் வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டதுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாலிட்டியை வந்து பார்த்திங்கன்னா சூஸ் பண்ணியிருக்கீங்க. ரெண்டாவது வந்து ஜாகிரஃபி, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்கனாமிக், அதுக்கப்புறம் வந்து ஹிஸ்ட்ரி அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்கீங்க. ஸோ நீங்கள் கொடுத்த பிரகாரமே நம்ம வந்து பாலிட்டியை ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அப்போ இந்த வாரத்துலேருந்தே நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிளானை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். முன்கூட்டியே சொன்ன விஷயந்தான். ஒரு வாரத்துக்கு 3 லைவ் கிளாஸ் வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். ஓகே, அது எப்படி கனெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா மண்டே, வெட்னஸ்டே அண்டு ஃப்ரைடே, இதான் வந்து பிளான். ஓகேவா? அன்றைக்கி நைட்டே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லைவ் டெஸ்ட்டை வந்து கண்டக்ட் பண்ணுறதா சொல்லியிருந்தோம். காலையில் லைவ் கிளாஸு 4 மணிக்கு, நைட்டு லைவ் டெஸ்ட்டு 9 மணிக்கு. சரிங்களா? மொத்தம் ஒரு 50 கொஷின் வந்து கேட்க போகிறோம். ஓகேவா? ஸோ அதை எப்படி ஃபாலோ பண்ணணும், என்னென்னைக்கு என்னென்ன லைவ் கிளாஸ் அப்படின்ற டீட்டெயிலை அந்த 23 லெசனுக்கு உண்டான ஸ்டடி பிளான், ஓகே, என்றைக்கு எந்த லைவ் அப்படின்றத டீட்டெயிலோட நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு பிடிஎஃபாக ரெடி பண்ணி தரப்போகிறேன். ஓகேவா? ஸோ இது ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன். ஓகேவா? இதை வந்து நான் இன்றைக்கி நைட்டுக்குள்ளே அல்லது நாளைக்கு வந்து இந்த ஸ்டடி பண்ணது உங்களுக்கு வந்துடும். அடுத்த இன்ஃபர்மேஷன் பார்த்திங்க அப்படின்னா, ஸோ நிறைய ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சார் அந்த ஒரு புக்கிலேருந்தே வந்து எவ்வளோ கொஷின் சார் வருது, கண்டிப்பாக வருமா அப்படின்ற ஒரு டவுட்லேயே கேட்டிருந்தீங்க. ஓகேவா? ஸோ அது புக் ப்ரூஃபோட கடந்த குரூப் 4 குரூப் 2 எக்ஸாமில் கேட்ட கொஷினை மட்டும் தொகுப்பாக, ஓகேவா, நாளைக்கு காலையில் ஒரு வீடியோ வந்து அப்டேட் பண்ண போகிறேன். சரிங்களா? ஸோ அந்த வீடியோ வந்து ஆஃப்டர்நூன் வந்து அப்டேட் ஆகும். ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கடந்த குரூப் 4 குரூப் 2 எக்ஸாமில் 10th சோசியல் புக்கில் இருந்த மட்டும் டைரெக்டாக இன்டெரக்டாக கேட்ட கொஷினை பற்றி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கும்போதே கண்டிப்பாக இந்த ஜூலை மந்த்து இந்த லைவ் கிளாஸ் அட்டன் பண்ணுறவங்க எந்த அளவுக்கு ஒர்த்துன்றதை தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அந்த வீடியோ வந்து மறக்காமல் பாருங்கள். அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்டூடெண்ட் வந்து சார் என்கிட்ட வந்து புக் இல்லை, கையில் இல்லை, ஸோ பிடிஎஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ நார்மலாக அந்த பிடிஎஃப் கொடுக்குறத விட ஸோ நம்ம துரோணா அகாடமி சைடில் வந்து ஒரு பிடிஎஃப் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ நாளைக்கு காலையிலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த பிடிஎஃப் நான் வந்து கொடுக்க போகிறேன். சரியா? ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் டீட்டெயிலோட அந்த மெட்டீரியல், அதாவது நம்ம கொடுக்கக்கூடிய அந்த 23 லெசன் தானே, ஸோ அதை நாங்கள் ஒரு ஆங்கிள் ரெடி பண்ணியிருக்கோம். அதாவது அது வந்து ஒரு மெட்டீரியலாக மட்டும் பார்க்காம அந்த மெட்டீரியலை நீங்கள் கரெக்டாக நான் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷனாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா அந்த 40 டேஸ் நம்ம முடிக்கும்போது அந்த புக்கே நீங்கள் முடித்த ஃபீல் உங்களுக்கு இருக்கும். ஓகே, தேவையில்லாத கண்டென்ட்லாம் தூக்கிட்டு, தேவையில்லாத பேஜஸ்லாம் தூக்கிட்டு, எது வேணுமோ அந்த டாப்பிக்கை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி ப்ளஸ் அதோட இன்னும் ஒரு சில விஷயங்களை ஆட் பண்ணியிருக்கும். ஓகே, அதுக்குள்ளே ஒரு மினி ஸ்டடி பிளானும் உங்களுக்கு வரும். ஓகேவா? நீங்கள் எப்படி படிக்கணும், என்ன படிக்கணும், எதுக்கு எப்படி இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும், என்ன டேட்டில் என்ன டாபிக் அப்படின்ற மாதிரி ஒரு எடிட்டட் பிடிஎஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெடி பண்ணியிருக்கும். ஆல்மோஸ்ட் கிட்ட முடிஞ்சிச்சு. ஓகேவா? அது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டும் கொடுத்துருக்கும், இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டும் கொடுத்துருக்கும். ஏன்னா அவங்களும் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்க. ஸோ நம்ம கிளாஸ் தான் இங்கிலீஷில் நடத்த முடியல அப்படின்னாலும் ஜஸ்ட் பிடிஎஃப் ஆச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணலாம். ஓகே, அவங்களும் நம்மளை மாதிரி படிக்கிற சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கான விஷயத்தையும் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். கிளாஸ் கொடுக்கலனாலும் மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறோம். சரியா? ஸோ நாளைக்கு காலைல அந்த ரிவ்யூ நான் பண்ணுவேன் அந்த புக்கு. ஓகே, அதை நான் பிரிண்ட் போட கொடுத்துருக்கேன். மேபி நாளைக்கு காலையில் என் கையில் கொடுத்துரும். ஓகேவா? ஸோ அந்த பிடிஎஃப்பும் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அதை வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து நான் போஸ்ட் பண்ணிடுறேன். அந்த சேனல் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ஓகே, அதில் போய் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஒரு 10 மணி வாக்கில் அந்த வீடியோ போஸ்ட் ஆகும், அந்த பிடிஎஃப்பும் போஸ்ட் ஆகும். அதை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அடுத்த 3வது விஷயம் என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன நடத்த போகிறோம் அப்படின்றத சொல்லிட்டேன், எப்படி நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டேன். நீங்கள் எப்படி அதை ஃபாலோ பண்ணணும், ஓகே, அதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து நாளைக்கு நான் கொடுத்துருவேன். ஓகே, ஒன்று ஈவினிங் 6 மணிக்கு வரும், அல்லது ஒரு ஈவினிங் ஒரு 4 மணி வாக்கில் ஒரு வீடியோ வரும். கண்டிப்பாக அந்த வீடியோ பார்க்காம நாளான்னைக்கு காலையில் 4 மணிக்கு லைவுக்கு தயவு செஞ்சு வராதிங்க. ஓகேவா? ஏன் அப்படின்னா அந்த டெஸ்ட்டு, ஓகே, அந்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் லைவ் கிளாஸை எப்படி அட்டன் பண்ணணும். ஓகேவா? ஸோ நான் லைவ் கிளாஸை எப்படி கொண்டு போக போகிறோம், அதை நீங்கள் எப்படி அட்டன் பண்ணணும், லைவ் கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும், லைவ் டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நெக்ஸ்ட்டு 40 டேஸில் அந்த சோசியல் புக்கை நீங்கள் எப்படி கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்ற அந்த கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நான் 6 மணிக்கு அந்த ஒரு கிளாஸில் வந்து சொல்கிறேன். ஓகே, அந்த வீடியோ முழுசாக பாருங்கள். அதை பார்த்துட்டு அடுத்த நாள் நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா லைவ் கிளாஸ் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு அதாவது இது ஏன் இப்படி இருக்குது, இது ஏன் அப்படி இருக்குது அப்படின்ற எந்த குழப்பமும் இருக்காது. தெளிவான மனநிலையோட
ஓகே, ஃப்ரெஷ் மைண்டோட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த கிளாஸை வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இது முழுக்க முழுக்க ஏன் நம்ம வந்து 4 மணி, அதுவுமே நீங்கள் கேட்ட விஷயமா இருந்தாலுமே நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. 4 மணிக்கு தான் அந்த வீடியோ அந்த கிளாஸ் வைக்கணுன்ற அவசியம் இல்லை. ஏன் நம்ம 4 மணிக்கு வைக்கிறோம் அப்படின்னா, இப்போதைக்கு அந்த 4 மணிக்கு ரொம்ப அவசியமான விஷயம். ஓகேவா? ஏன்னா நமக்கு நாட்கள் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. ஸோ அந்த 4 to 6ன்னும் போது ஃப்ரெஷ் மைண்டோட அந்த வீடியோ நம்ம கவனித்தோம் அப்படின்னா, அந்த கிளாஸை நம்ம கவனித்தோம் அப்படின்னா, மைண்டில் அந்தளவுக்கு சூப்பராக வந்து ஸ்டோர் ஆகும். சரிங்களா? ஸோ அப்போது அந்த பிடிஎஃப் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த புக் பிடிஎஃப் இல்லாதவங்க கவலையே படாதீங்க. நாளைக்கு காலைல அது உங்கள் கையில் இருக்கும். நீங்கள் அதை போய் தாராளமாக பிரிண்ட் போட்டு வச்சுக்கலாம். நாளைக்கு கிளாஸ் வரும்போது அவ்வளோ சூப்பராக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரியும். அதுக்காக தனியாக நோட்டு போட்டுலாம் எதுவும் அவசியம் இல்லை. இதிலேயே நோட்ஸ் எடுக்கிற மாதிரி நான் பிளானை வந்து ரெடி பண்ணியிருக்கேன். அந்த மெட்டீரியல் நாளைக்கு காலைல பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்து புரியும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 40 டேஸில் எந்தெந்த நாள் என்னென்ன லைவ் கிளாஸ், ஏன்னா அதை ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கேட்டிருந்தாங்க. சரி, அது என்னன்னு சொல்லிட்டிங்கன்னா அதுக்கேற்றாமல் நான் ப்ரிப்பேர் பண்ணிப்பேன். என்னுடைய ஒர்க்கையும் நான் வந்து முன்னாடி பின்னாடி பிரித்து வச்சுப்பேன். ஸோ இப்போ இந்த வாரம் வந்து புதன்கிழமை ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா புதன், வியாழன், வெள்ளி கண்டிப்பாக லைவ் இருக்க போகுது. ஓகேவா? அப்போ அடுத்தடுத்த வாரங்களாம் எப்படி இருக்கும், நான் எப்படி அதை ஃபாலோ பண்ணால் கரெக்டாக இருக்கும், ஸோ அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் அந்த ஸ்டடி பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரெடி பண்ணி தரப்போகிறோம். ஓகேவா? அது இல்லாமல் வந்து ஒரு புக் ப்ரூஃப் வீடியோ, அவ்வளோதான். சரிங்களா? ஸோ இந்த 3 முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண தான் இந்த வீடியோ பதிவு. சரிங்களா? ஸோ ஜூலை 1லேருந்து காலையில் 4 மணின்றது கிளாஸ் டைம். காலை 4 மணி ஆனால் வாரத்தில் 3 நாள் லைவ் கிளாஸ் இருக்க போகுது அப்படின்றத மைண்ட் செட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அப் டு எக்ஸாம் வரைக்குமே இந்த 4 மணின்றது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வைக்க வேண்டிய டைம். ஓகேவா? ஸோ நாளைக்கு ஒரு ட்ரையலாக கூட நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணுங்கள். சரியா? ஏன்னா எடுத்தோடனே 4 மணிக்கு எந்திரித்துன்னு வந்து பார்த்தோன்னா வராது. ஸோ நாளைக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ட்ரையல் மாதிரி வந்து ஒரு 5 மணிக்கோ ஒரு 4:30க்கோ வந்து அலாரம் வச்சு ட்ரை பண்ணுங்கள். ஒரே ஒரு அலாரம் தான் வைக்கணும். சரியா? உங்கள் இஷ்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சார் நான் ஒரு 4 மணிக்கு ஒரு அலாரம் வைக்கிறேன், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 3:45 ஒரு அலாரம் வைக்கிறேன், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 4:30க்கு அலாரம் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அலாரத்தையும் ஆஃப் பண்ணிட்டு தூங்கிடும். அதனால் ஒரே அலாரம் நாளைக்கு நீங்கள் என்ன டைம் ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ, சார் எடுத்தோடனே எந்திரிக்க முடியாது, ஒரு 5 மணிக்கு ஃபிக்ஸ் பண்ணுங்கள், இல்லை ஒரு 4:30 மணிக்கு ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஆல்ரெடி நீங்கள் 5 மணி எந்திரிக்காலா 4 மணி ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அது கரெக்டாக வருதான்னு ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ அது ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, எந்திரிச்சு அலாரத்தை எழுந்துச்சு சார், ஆமாம் சார் நான் கரெக்டாக எந்திரிச்சிட்டேன், ஓகே சார் நான் ஆஃப் பண்ணிட்டு தூங்கணும்னு சொல்லி தூங்கக்கூடாது. சரி, அந்த 2 மணி நேரம் என்ன படிங்க. ஓகேவா? ஏன்னா அந்த எடுத்த உடனே நம்ம டக்குன்னு வராதில்ல. நாளைக்கு அந்த ட்ரையல் லைவ் பார்த்துட்டு, ஓகேவா, நாளான்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் லைவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உங்களை சந்திக்கிறோம். ஓகே, நாளைக்கு அந்த போடக்கூடிய அந்த 3 வீடியோ மறக்காமல் பாருங்கள். ஏன் அப்படின்னா அப்போ தான் அடுத்த 40 நாள் நம்ம வந்து பார்த்தோன்னா பயணிக்கக்கூடிய வேகம் என்ன அப்படின்னு தெரியும், அந்த 40 நாளுடைய பயன் என்ன அப்படின்றது நமக்கு தெரியும், அந்த 40 நாளுடைய ரிசல்ட் என்ன அப்படின்றது உங்களால் என்ன பண்ண முடியும், கண் கூட தெரிஞ்சிக்க முடியும். சரிங்களா? ஏன் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம வந்து வீடியோ கிளாஸும் வந்து 1 by 1 போட்டுருக்கோம். அப்படின்னும் போது இதை தனியாக ஒரு ட்ராக்காக கொண்டு வர, ஏன்னா நமக்கு நாட்கள் ரொம்ப கம்மியாக இருக்குது. சரியா? 6 மாதம் அப்படின்னு நமக்கு தெரியும். பட் ஆனால் 6 மாதம் நம்ம வந்து எப்படி போதுனே தெரியாது. இன்னொரு விஷயம், இன்னும் நாளையோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2026 ஃபர்ஸ்ட் ஹாஃப் காலி. நாளையோட 2020 ஃபர்ஸ்ட் ஹாஃப் காலி. இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்றது ஓகே. இந்த செகண்ட் ஹாஃபில் என்ன பண்ண போகிறன்றது தான் நம்மளுடைய ரிசல்ட்டை தீர்மானிக்க போகுது. ஓகே, ஸோ தொடர்ந்து பயணிங்க. ஸோ நாளைக்கு போடக்கூடிய அந்த 3 பதிவையும் மறக்காமல் பாருங்கள். ஓகேவா? ஸோ அந்த பிடிஎஃப்பை நான் வந்து நம்மளுடைய டெலகிராம் சேனலில் தான் போஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். அதில் மறக்காமல் வந்து பார்த்தா ஜாயின் பண்ணிக்கோங்க. வேறு என்ன அப்டேட் அப்படின்னாலுமே நம்ம வீடியோ வந்து பார்த்தா சம்டைம்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் பண்ணலாலும் நோட்டிஃபிகேஷன் சில பேருக்கு லேட்டாக போதுன்னு சொல்கிறீங்க. ஓகேவா? ஸோ அது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் அந்த டெலகிராம் சேனல் ஆட் ஆகிருக்கும்போது அந்த ஆன் டைமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து ஷேர் ஆகிடும். ஓகேவா? சரி, அடுத்த ஒரு வீடியோ பற்றி நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருப்பது நான் உங்கள் அருள். தேங்க்யூ.